அனைத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த தேர்தலை ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு கட்சியும் பிரதானமாக சில கோஷங்களை கோட்பாடுகளை முன்வைத்து சந்திக்கின்றன. அதிமுகவை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லாட்சி நடக்கிறது, இது தொடர வேண்டும், ஆக எங்களுக்கு வாக்களியுங்கள் என கேட்கிறது. இது மாற்றப்பட வேண்டிய அகற்றப்பட வேண்டிய அரசு, இதற்கு ஒரே மாற்று திமுக தான், திமுகவால தான் நல்லாட்சி கொடுக்க முடியும் என திமுக காங்கிரஸ் கூட்டணி கோருகிறது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் சரியில்லை, நல்ல நிர்வாகத்தை டாக்டர் அன்புமணியால் தான் கொடுக்க முடியும், இது பாட்டாளி மக்கள் கட்சி. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன, தேசிய கட்சியான மத்தியில ஆளுகின்ற பாஜகவை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு கொண்டு வாங்க, இது பாரதிய ஜனதா. திராவிடம் சரியில்லை, இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி தான் இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, இது நாம் தமிழர் கட்சி. பெரிய கூட்டணியா தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி அமைந்திருக்கிறது. திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் மாற்று என்று அவர்கள் கோஷம் முன்வைக்கக்கூடிய அதே வேளையில பிரதானமாக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறார்கள். ஒரு கான்செப்சுவலா இந்த ஒரு கூட்டணி ஆட்சி 2016 தேர்தலில் நிறுவப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது பல பிரச்சனைகளுக்கும் பல நிர்வாக குறைபாடுகளுக்கு மட்டுமே வித்திட்டு இருக்கிறது. இதற்கான சரியான மாற்று கூட்டணி ஆட்சி முறை என மக்கள் நல கூட்டணி வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு நெடுங்காலமாக ஒரு கட்சி ஆட்சியைத்தான் தொடர்ந்து பார்த்து வருகிறது. சில சமயங்கள்ல புரோக்கன் மேண்டேட் இருந்த சமயத்திலையும் கூட ஒரு கட்சி ஆட்சி முறை தான் பல்வேறு கட்டங்கள்ல அமைந்திருக்கிறது. எனில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்வாகிவிட முடியுமா? அது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா? அது சாத்தியமா? தமிழ்நாட்டு சூழல்ல குறிப்பா 2016 சாத்தியமா? கேள்விகள் பல எழுகின்றன, விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய அதிமுகவுடைய ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார், காங்கிரஸ் கட்சியுடைய திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார், மற்றும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி, இதை முன்னிறுத்தக்கூடிய மக்கள் நல கூட்டணிக்கு தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான். இத முதல்ல வலியுறுத்துவது சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது தனி கேள்வி. ஆனா மாற்று வேணும், ஒரு இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மாற்றான ஒரு சூழல் தேவை. இந்த தேடல் தமிழ்நாட்டு அரசியல்ல சாத்தியப்படாமல் இருந்தாலும் கூட இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பதிவு செய்யலாம். பல்வேறு தேர்தல்களில் இந்த மாற்று கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஒரு பெஞ்சட், ஒரு விருப்பம் கூட அளவுகொள்ள மாறுபடலாம். மக்கள் கிட்ட இருந்து அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. மாற்றம் வேணும் சார் அப்படிங்கிற ஒரு கோஷங்களை அப்பப்ப கேட்க முடியும். ஆனா யார் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு இந்த ஒரு எண்ணம், இந்த அபிலாஷை மக்கள் மத்தியில வந்திருக்கிறதா? இன்னைக்கு கட்சிகள் வலியுறுத்துறீங்க, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இது தீர்வா வைக்கிறீங்க. இது மக்களுடைய அபிலாஷையா இந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இருக்கா? நீங்க ஏறத்தாழ ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி சொல்றீங்க. இல்ல, என்னன்னா இந்த கூட்டணி ஆட்சி சாத்தியமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது தேவையா அப்படிங்கறத கேள்வி அவர் முன் வச்சோம்னா அதுக்கு எல்லா விடையும் கிடைச்சது. நானும் முன்வைக்கிறேன். இப்ப நான் இந்த தேர்தலில் இந்த கோஷத்தை, இந்த முழக்கத்தை முன் வச்சு இன்னைக்கு நாங்க 234 தொகுதியில் நாங்க போட்டியிடுறோம். இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக நிற்கிறோம். இன்னைக்கு நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அங்க வேட்பாளராக போட்டியிடுற வீரகுமார் அவர்களுக்காக நான் அங்க தொகுதி பொறுப்பாளர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த தொகுதி வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும்போது ஏன் நீ சொல்ல கீழே அடிப்படையில இருந்து கேள்வி எங்க இருந்து எழுதுன்னு கேட்டான். நான் இன்னைக்கு தொடர்ச்சியா பயணம் செஞ்சுட்டு இருந்தா கூட இன்றைக்கு படைப்பை அருகில் உள்ள ஒரத்தூர் ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் ஓட்டுக்கிட்டு நான் வெறுமனே எந்த அடையாளம் இல்லாம போய் நாங்கள் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி மோதிரம் சின்னத்தில் நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறோம். கேட்கும் பொழுது அந்த அவர் பெரியவர், ஒரு 70 வயசு பெரியவர் சொல்றாரு, ஏங்க நான் அவரே சொல்றாரு, நான் பக்கா அதிமுக காரு, ஆனா இந்த முறை நான் இந்த மோதிர சின்னத்துக்கு தான் போட போறேன், மக்கள் நல கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறேன். என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஆளுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன சப்ஜெக்ட் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் கடந்து அவர் சொல்றாரு எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத சொல்லும் போது நீங்க அந்த கேள்வி இருக்குல்ல, கீழ இருந்து வருது, அது கீழ இருந்து மக்கள் இப்ப அதை பத்தி கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை நீங்க இது வேணும்னு கூட கருதலாம். கூட்டணி ஆட்சி வேணும், ஆகையினால மாற்றம் வேணும், அதை ஒரு அழகா சேலஞ்ச் பண்றேன். நான் ஊடகங்களுக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க யாரு வெல்ல போகிறார்கள் சொல்லி தொகுதி வாரியா கேக்குறாங்க. உண்மையாவே ஊடகங்களுக்கு, ஒரு அறம் சார்ந்த ஊடகங்கள் அப்படின்னா
நீங்க உண்மையாவே வந்து கூட்டணி ஆட்சி தேவையா அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து கருத்து கணிப்பு கேட்டிருந்தீங்கன்னா இந்த அப்படிங்கிறீங்க கூட்டணி ஆட்சி தான் எல்லாரும் கேட்கறாங்க. நான் கேட்கிறேன் இவ்வளவு காலம் வந்து அதிமுக இருக்கு திமுக இருக்கு எல்லாருமே ஏன் காங்கிரஸ் கட்சி கூட 2006 திமுக மைனாரிட்டியா இருக்கும் பொழுது அவர்கள் தங்கபால் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வெளிப்படையா வந்து திருச்சி கூட்டத்தில் வந்து வெளிப்படையா கேட்டாரு கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டாரு. இப்ப கூட வந்து நாங்க அந்த முழக்கத்தை வைக்கும் பொழுது மரியாதைக்குரிய EVKS இளங்கோவன் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் கேட்கறாங்க. அதுதான் என்னன்னா மக்கள் நல்ல ஆட்சி கேட்பாங்க மாற்றத்தை கூட விரும்புவாங்க. ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறத கேட்கிறேன். அதனாலதான் சொல்றேன் நான் அடித்தட்டுல இருந்து ஒரு குரல் அதுவும் அதிமுக இருந்து ஒரு குரல் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். நானு இது தொகுதி முழுக்க இருக்குல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு இருக்கு. நீங்க வந்து இந்த அடிப்படையில் நீங்க கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் தேவை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னு கேளுங்க இன்னைக்கு இடிப்பாறை இல்லாம இல்ல ஏமாரா மன்னன் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு ஒற்றை ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி முறையை வந்து நீங்க எப்படி வந்து நீங்க கேள்வி எழுப்புவீங்க? இந்த கேள்வி இந்த முழக்கமே வந்து இந்த அதிமுக திமுக ஆட்சியினுடைய செயல்பாட்டிலிருந்து இந்த முழக்கம் வந்திருக்கு. நாங்க முழக்கம் அப்படின்னா வெறுமனே முழக்கம் இல்ல. திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் செய்த குளறுபடிகள் ஊழல்கள் பித்தலாட்டங்கள் இந்த மக்கள் இந்த முறைகேடுகள் ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம். அதுல இருந்து கூட்டணி ஆட்சியா அப்படிதான் எல்லாரும் கருதுறாங்கன்னு நீங்க எப்படி இல்ல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கூட்டணி ஆட்சின்னு எல்லாரும் கருதுறாங்க. இது என்னன்னா ஒரு கலந்து கூடி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் கூடி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பல கட்சிகள் பல ஆளுமைகள் இருக்கும் பொழுது எது தேவை இன்னைக்கு வந்து நான் கேட்கிறேன் மதுவிலக்கு தொடர்பா வந்து சட்டசபையில் ஒண்ணு பேசுறாங்க வெளியில பேசுறாங்க. நத்தம் விஸ்வநாதன் வந்து தெளிவா சொல்றாரு நாங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வர மாட்டோம் சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு அந்த சட்டசபையில வந்து நீங்க வந்து கூட்டணி ஆட்சியா இருக்கும் பொழுது இதை பற்றி பேசும் பொழுது இதோட தீவிரமாக வந்து கருத்து சொல்லும் பொழுது இது நல்லாட்சியா இருக்கும் நம்புறீங்க. கூட்டணி ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. ஒற்றை ஆட்சி நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. நல்லாட்சின்னு கருதுறீங்களா? அதுல என்னன்னா பல்வேறு முகங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். நான் என்ன எங்களை பொறுத்தல தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி வடிவமா நாங்க கொடுக்க முயற்சி பண்றோம். இல்ல இது வந்து புது எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையங்க. நரசிம்மராவ் தேவேகவுடா ஐகே குஜரால் வாஜ்பாய் இன்னும் பல பிரதமர்கள் கூட்டணி ஆட்சியை தான் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சிறந்த ஆட்சியா சிறந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கு. ஒரு அமைச்சரவை கொடுக்கறது அப்படிங்கறதோட நாங்க நிறுத்துறது இல்ல. கொள்கை அளவுல அதை வந்து செயல் வடிவமாக்குறதுக்கான முயற்சியில நாங்க ஈடுபடுறோம். ஒரு புது நல்லுதாரணம் இது வந்து ஒரு நல்லாட்சிக்கு வித்திடும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் ஒரு நல்ல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் உருவாக்கும். நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திய கட்சிகள்ல உங்களுடைய கட்சியும் ஒன்று. அது மத்திய அளவுல தொடர்ந்து சாத்தியமாக்கிய கட்சியும் உங்களுடைய கட்சி. மாற்று கருத்து இல்ல. சமீபத்தில் கூட உங்களுக்கு முதல்வர் நான் எங்களுக்கு துணை முதல்வர் யாரும் எங்கள் மேல ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுத்தீங்க. ஆனா கூட்டணிக்கான ஒரு ப்ரீ கண்டிஷனா ஃபார் வாட் எவர் பிரையாரிட்டிஸ் நீங்க வைக்கல. மத்த முக்கியமான பிரையாரிட்டிஸ் இருந்திருக்கலாம் வேற விஷயங்கள் தான் பிரையாரிட்டிங்கிறதுலாம் இது ஒரு ப்ரீ கண்டிஷனா வைக்கல. இன்னமும் கூட அது உங்களுடைய கருத்தாக இருக்கிறதா? சந்தேகம் இல்லை. இன்று ஒரு பிரபல நாளிதழும் பிரபல டிவி எடுத்ததில் கூட தெளிவாக எங்களது அணி தனித்து திமுக ஆட்சியிலே ஆட்சி அமைக்கும் என்ற அதுவும் என்ன அதிமுகவுக்கு அவசியம் மிக்க பலமான பகுதியில் கூட கொங்கு நாட்டில் கூட எங்கள் அணி முன்னணியில் நிற்கிறது. நிச்சயமாக தனித்து நின்று ஆட்சி அமைக்க திமுகவால் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இது வந்து கன்செப்சுவலா பேசலாம். இது வந்து கூட்டணி நல்லாட்சி அமைக்குமா நல்லாட்சி அமைக்காதான்னு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். அது வந்து இப்போதைய இது இல்லை. நான் இரண்டு விதமாக அதற்கான நல்லாட்சி அமைக்க முடியும்ன்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. கூட்டணியால பாதகங்கள் இருக்குதுன்றதுக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது. ஆனா நீங்க ஒரு தெளிவான கேள்வி கேட்டீங்க. இன்றைய நிலையிலே மக்கள் மனநிலை கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் விரும்புகிறதா? அதுதான் உங்களுடைய கேள்வின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைய நிலையிலே நான் தெளிவாக சொல்ல முடியும். திமுக தலைமையிலே தனித்து திமுக ஆட்சியாளர்களே எங்கள் அணி வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
ஓகே, அதாவது உங்களுடைய நம்பிக்கை நான் அதை தவறு சொல்ல. நான் கேட்பது, நீங்க ஒரு கூட்டணி ஆட்சி தான் தீர்வு, நீங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் சரி அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வலியுறுத்திருக்கிறீங்க. அது வந்து பல பிரச்சனைகளுக்கு மாநாடு நடத்தி அதுக்கு ஆதரவும் கொடுக்கிறீங்க. மறுபடியும் நான் வந்து இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அன்று ஒன்று இன்று ஒன்று பேசுபவன் அல்ல. எங்கள் கட்சியினுடைய கூட்டத்தில திரு EVKS இளங்கோவன் வலியுறுத்துவதற்கு முன்ன ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என்று கூறியதில் நான் எங்க கட்சியுடைய ஒர்க்கிங் கமிட்டியில் நான் பேசினது அன்றைக்கு தளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் இன்னைக்கு தளர்த்த வேண்டிய ஒரு, அதாவது இன்றைக்கு அகற்றப்பட வேண்டிய ஆட்சி அதிமுகவின் அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. அதனால ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோள் முக்கியம். சில நேரங்கள்ல நம்மளுடைய அபிலாஷைகளையும் இதையும் இன்று எனக்கு சீட்டு கிடைக்கல, ஆனா அதை விட எங்கள் கட்சி வருவது முக்கியம். எங்கள் கட்சியை விட இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி அமைப்பது முக்கியம். அந்த விதத்தில் தெளிவாக சொல்கிறேன், இன்று மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பது திமுக தலைமையிலே தனித்த ஆட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு வந்து அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கலாம். ஆனா வந்து இன்றைய முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயம் அது அல்ல. இந்த எலெக்ஷன்ல முன்னுரிமை பெறுவது அது அல்ல அப்படின்னு கருதுறீங்க? அதாவது இதை பொறுத்த வரைக்கும், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அதிமுகவினுடைய அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு செக்குலர் பார்ட்டிஸ் வரணும். அப்படி இருக்கச்சே அதுதான் பிரையாரிட்டிஸ்ல வச்சே நாங்கள் ஆட்சியிலே பங்கு பெறுகிறோமா என்பது பிரையாரிட்டி இன்றைக்கு இல்லை. ஓகே, நான் வந்து திரு ஜி.சி. சேகர் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு கான்செப்டா இந்த ஒரு கூட்டணி ஆட்சி பற்றி தமிழக அரசியல்ல நிறைய பேசப்பட்டிருக்கு. குறிப்பா மக்கள் நல கூட்டணி தமாக தேமுதிக அணி அதிகமாக பேசியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் இந்த தேர்தலில் சூழலும் சாத்தியக்கூறும் நிறைந்த ஒரு விஷயம் கருதுறீங்களா? இல்ல, கூட்டணி அரசாங்கம்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு 2006 இருந்தது. திமுகக்கு அப்போ அறுதி பெரும்பான்மை கிடையாது. அவங்க வந்து காங்கிரஸ் அண்ட் PMK இவங்களோட அவுட் சைட் சப்போர்ட்ல தான் அவங்க கவர்மெண்ட் அமைச்சாங்க. சோ அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு இருந்ததுன்னா காங்கிரஸ் அப்பவே வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிருக்கணும், TMKவை கொஞ்சம் கம்பல் பண்ணி. அப்ப காங்கிரஸ்க்கு முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா, டெல்லியில இருக்கக்கூடிய UPA அரசாங்கத்துக்கு வந்து திமுகவோட ஆதரவு ரொம்ப அவசியமாக ஏற்பட்டது. அதனாலதான் திமுக வந்து அவங்களுக்கு வந்து பிரெட்டும் கிடைச்சது, ஜாமும் கிடைச்சது, பட்டரும் கிடைச்சதுங்கிற மாதிரி UPAலயும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து தனியாவே ஆட்சி செய்தாங்க. சோ அப்போ நடக்காதது வந்து அப்போ காங்கிரஸால எப்போ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியலையோ, எப்போ அவங்களுக்கு எல்லாமே சாதகமா இருந்த டயத்துல இப்போ அதால முடியாது. ஏன்னா அப்ப இருந்த காங்கிரஸ் இப்போ இன்னும் பலவீனம் அடைஞ்சிருக்கு. அதனால அவங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேச முடியாது. சோ அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இப்ப சொல்றாங்க, இந்த மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிறாங்க. அவர் அந்த இப்போ உங்க பேனல் இருக்க அந்த கட்சியை சார்ந்தவங்க கூட இப்போ வந்து நாங்க கூடி கலந்து பேசி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன், கூடி கலந்து பேசி செய்யக்கூடிய ஒரு கூட்டணி இல்லையா? அதோட அந்த கூட்டணியோட கன்வீனரா இருக்கக்கூடிய வைகோ தான் வந்து போட்டியே போட போறல, எலெக்ஷன்ல இருந்து நான் வெளியில வரேன் அப்படிங்கறது வந்து இவங்களை கூடி கலந்து யோசிச்சா செஞ்சாங்க. சோ அங்கேயே அவங்களோட கோஆலிஷன் எந்த அளவுல இருக்கும்னு நமக்கு தெரியுது. அது எடுபடாது. அதாவது இந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு சும்மா தேர்தலுக்காக இவங்க அமைச்சிருக்காங்க. இவங்க இந்த இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இதுல இவ்வளவு குழப்பம் இருக்குன்னா, நாளைக்கு இவங்க ஒரு ஆட்சி அமைச்சாங்க, ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு வேறு சில அதே அணியில இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை மாத்திட்டு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணல. திரு வைகோ அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சீட்ல அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. திரு வைகோ அவர்கள் வந்து எங்க தலைவர் பேசிட்டு அதை எடுத்தார், முடிவு எடுத்தாரு. ஓகே, திரு சேகர், வைகோ இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் கேண்டிடேட், இஸ் a convener of the front. என்ன அது வந்து அவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அந்த ஃப்ரண்டோட மொரால், அந்த ஃப்ரண்டோட கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் அது பாதிக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, யாரையும் கலந்து ஆலோசிக்கல, மற்ற தலைவர்கள்லாம் அவர் பண்ணது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சா விஜயகாந்த் செய்யறது வந்து நாளைக்கு திருமாவளவன் தெரியாது, திருமாவளவன் செய்யறது வந்து CPM CPI தலைவர்களுக்கு தெரியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்?
ஓகே, இது வந்து கான்செப்சுவலா பேசப்பட்டாலும் கூட அதனது சாத்தியக்கூறுகள் குறித்த கேள்வி வருது. 2006 அதற்கான உகந்த சூழ்நிலை இருந்தது, அன்னைக்கே சாத்தியப்படாதது இம்முறை சாத்தியப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க. திரு குமார் அவர் சொன்னதுக்கு மட்டும் 30 செகண்ட்ஸ்ல மட்டும் ஒரு சொல்லிடுறேன். 2006 திமுக காங்கிரஸ் பிஎம்கே இரண்டையும் சார்ந்து இருந்தது. காங்கிரஸ் வந்து திமுகவின் ஆதரவு அன்றைக்கு நாங்கள் கொடுக்காவிட்டால் கூட அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்க முடியும். எனவே அதாவது காங்கிரசுக்கு வந்து அப்படியே அந்த சான்ஸ் விட்டுட்டோன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வந்து அது மட்டுமே பல காரணங்கள் இருந்தது, அதை பற்றி இன்று விவாதிக்க வேண்டிய நேரம் இல்லை. இது இருந்தாலும் அதை நான் தெளிவுபடுத்த பல கட்டங்கள் அது அமைந்திருக்கணும், அந்த ஒரு கூட்டணி அரசு அமைந்திருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களே அன்னைக்கு காரணங்கள் நான் அவர் சொன்னதுல வந்து அதாவது பிஎம்கே வந்து மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையிலும் நாங்கள் இருந்தோம் என்பதை மக்கள் மத்தியிலே நான் தெளிவுபடுத்த வேண்டாம். சேகருக்கு தெரிஞ்சிருக்கும், அது தெரியாம சொல்லாம இருந்திருக்காரு, அது சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கு. ஓகே, நான் இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். கூட்டணி ஆட்சியை பற்றி பல கட்சிகள் பேச பெரிய கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அதிமுக. இது ஒரு நல்ல கான்செப்டா கருதலையா? அவர்களும் கூட்டணி ஆட்சிகள்ல பங்கு கொண்டிருக்கிறாங்க. எனில் ஒரு கருத்தொற்றுமையுடன் கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சங்களை கொண்டது தானே. ஏன் அப்படி அதிமுகவோ திமுகவோ கருதவில்லை? கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாங்க. கூட்டணி ஆட்சி பற்றி அதிகம் பேசப்பட்ட தேர்தலாக பேசப்படும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. அது தீர்வா? 2016 இது சாத்தியமா? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன. அதிமுகவுடைய திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மத்தியில கூட்டணி அமைச்சரவையில நீங்களும் பங்காற்றி இருக்கிறீங்க ஒரு முறைக்கு மேல. இம்முறை கூடுதலாக கூட்டணி ஆட்சி பற்றிய குரல்கள் விவாதங்கள் எழுகின்றன. பலதரப்புடைய பரந்துபட்ட அபிலாஷைகளை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பிரதிபலிக்காதா? இன்னும் சொல்ல போனா ஒரு கருத்தொற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கரெக்டிவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது ஒரு கான்செப்ட் பார்க்கப்படுகிறது இல்லையா? ஏன் இதற்கு மாறான ஒரு கொள்கை அதிமுக கொண்டிருக்கு? இல்ல, நீங்க சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் முறையாக மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி அரசாங்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பங்கேற்றது. பாலப்பழனூர், சத்யவாணி முத்து அதில் இடம்பெற்றாங்க. ஆக சரண்சிங் அமைச்சரவையில் அது வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம், ஒரு மாநிலத்தில் மட்டுமே பலமான கட்சி மத்திய அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற பொழுது கூட்டணி தேவைப்படுகிறது. அதுக்கான வாய்ப்பு வர சொல்ல அதை செய்யறாங்க. அதுக்காக வந்து எல்லா மந்திரி சபையிலும் போய் நாங்கள் கூட்டணியை அமைச்சரவையில் பங்கேற்கல. வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத போகின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியாக இருக்கின்ற நாங்கள் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒத்த அரசாங்கம் அமைகின்ற பொழுது அதில் பங்கேற்கிறோம். ஆனா நம்முடைய ஜனநாயகம் என்பது, நம்முடைய தேர்தல் முறை என்பது கட்சி சார்ந்த ஜனநாயக முறை. ஒரு பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். நம்முடைய சட்டப்படி, நம்முடைய ஜனநாயகப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் தான் ஆளுநரால் பதவியேற்க அழைக்கப்படுவார். ஆக நம்முடைய அமைப்பே வந்து கூட்டணி அரசாங்கம் என்பது ஏற்புடையது இல்லைன்றதுதான் இன்னைக்கு இருக்க தேர்தல் நடைமுறை. அப்படி சொல்லிட முடியுமா? இல்ல, நான் சொல்ல யதார்த்தமா பீகார்ல பார்த்தோம். இல்ல, அந்த முயற்சி தோல்வி அடைகின்ற பொழுது ஒரு பிரதான கேரளாலயோ வெஸ்ட் பெங்காலையோ தொடர் முயற்சிகள் வெற்றி பெற்று தானே ஒரு பிரதான கட்சி என்ற நிலையை ஒரு கட்சி பெற முடியாத போது முழுக்க முழுக்க வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலை வருகின்ற போது, ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலை வருகின்ற போது அந்த கட்சி வேற ஒரு வெற்றிடம் ஏற்படாமல் இருப்பதற்காக பல கட்சி நரேந்திர மோடி அரசுக்கு, நரேந்திர மோடியுடைய பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு. ஆனாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் அறுதி பெரும்பான்மையோட கம்ஃபர்டபிளான மெஜாரிட்டி இருக்கும் போதும் கூட கான்செப்சுவலா கூட்டணி ஆட்சிகள் தொடர்ந்து அமைந்து வந்திருக்காங்க. பீகார் நீங்க சொல்றது வந்து நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. ஒரு ஆட்சி என்பது அந்த கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய தலைமையில் அமைகின்ற போது அந்த ஆட்சியை நிர்ணயிக்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கு. முடிவெடுக்கிறதுல இருந்து அந்த கட்சியை அமைச்சரவை அமைக்கிறதுல இருந்து இதெல்லாம் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு அல்லது இந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பெரிய கட்சி தான் தலைமை இருக்கும். இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் தான் கூட்டணியை தவிர
சட்டப்படி பிரதான கட்சியினுடைய தலைவர் தான் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் தான் அந்த ஆட்சியினுடைய தலைமையை நிர்ணயிக்க முடியும். அங்க போய் நாங்க கூட்டு தலைமைன்னு சொல்ல முடியாது. கூட்டு தலைமை என்பது மத்திய அமைச்சரவையினுடைய அதிகாரம் கூட்டு, அந்த பரிமாற்றங்கள் கூட்டு தலைமையா இருக்கலாமே ஒழிய முடிவெடுக்கிறது முதலமைச்சர் மட்டும்தான். இப்போ ரெண்டாவது கேபினெட் இல்லையா முடிவெடுப்பது? கேபினட்டை வந்து கேபினட்டையே இருங்க, நான் பேச சொல்ல இடையூறு செய்ய வேண்டாம். நான் கேபினட்டையே கேபினட்டையே தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சர் தான். கேபினட் வந்து நீங்க அதிகாரம் இருந்தா கூட அந்த கேபினட்டை நிர்ணயம் பண்றது யாரு? முதலமைச்சர் தான். ஆக முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற போது அந்த கட்சி சார்ந்த அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. அவங்க வேற ஏதாவது வெளியே ஒரு கூட்டணியோ அல்லது அவங்களுக்கு ஆதரவு பெற்ற ஒரு கட்சியோ அதுல இடம்பெற வேண்டும் என்று செய்கிற போது அதை செய்யறாங்க. ஆனா எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஒழிய இது சட்டப்படியான ஒரு அமைப்பு இல்ல. இப்ப கூட்டணி என்பது மக்களிடம் போய் வாக்கு கேட்கின்ற பொழுது எல்லா கட்சியும் கூட்டணி அமைத்து சில கட்சிகள் ஓட்டு கேட்கிறாங்க. அந்த ஓட்டு கேட்கின்ற பொழுது அவங்க நாங்க கூட்டணி அமைச்சரவை அமைப்போம் சொல்லிட்டு ஓட்டு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஓட்டு கேட்கறதுக்கு கூட்டணி தேவைப்படுது. அமைச்சரவை அமைக்க சொல்ல தனி கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆக அதுவே முரண்பாடு. அதுதான் கேள்வியாகவும் கேட்கப்படுது. திராவிட பெருங்கட்சிகளுக்கு கூட்டணினா இனிக்குது, கூட்டணி ஆட்சினா கசக்குதாங்கிற கேள்வி. எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த தேர்தலில் இல்ல. அதை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதில் நாங்க முடிவெடுத்துட்டோம். இந்த சர்ச்சை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க. காரணமா? அது காரணமா முந்தைய தேர்தல்கள்ல மற்ற பெரிய கூட்டணிகளை நீங்களும் அமைத்திருக்கிறீங்க. முதலமைச்சரே சொன்னது போல தேர்தலுக்கு தேர்தல் உங்களுடைய நிலைப்பாடு மாறுபட்டிருக்கிறது இந்த விஷயத்துல. அதாவது எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அதுதான் காரணம். எங்களுடைய நாங்க கடந்த காலத்தில் பெற்ற அனுபவம் காரணம். இப்போ இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள், சிறிய கட்சிகள் எங்களுக்கு இடம் கிடைச்சா போதும் வந்து பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க இடத்தை தந்த பிறகு ஆட்சியில வந்த பிறகு நாங்க தான் அவங்களை ஆட்சியில உட்கார வச்சோம்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வச்சுதான் நாங்க ஆட்சி அமைச்சோம் கூட. அப்போ அது அந்த இல்லாம நாங்க வந்து முழுக்க முழுக்க மக்களிடத்தில் வந்து நம்பிக்கை வைக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா நாங்க ஆட்சி அமைக்கிறோம், அல்லது மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நாங்க ஏற்றுக்கிறோம். ஆக எங்களை பொறுத்தவரை அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததுன்னா சட்டப்படி எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க சொல்ல முதலமைச்சர் வந்து அவங்க விருப்பம் போல ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி அமையும். இதுல வந்து மற்ற கட்சிகள் எங்களால் அவங்க வந்து சீட்டு கேட்க சொல்ல எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு எங்க ஆட்சி அமையணும்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கும் சீட்டு கேட்கறதுக்கும் வருவாங்க. ஆனா ஜெயிச்சிட்ட பிறகு எங்களாலதான் ஜெயிச்சிங்க, நாங்க வந்து பங்களிப்புமே வெற்றி தோல்விகள் இருக்கிறது. கூட்டணியுடைய அதனுடைய பிரின்சிபல் காம்பனன்ட்டோ மற்ற காம்பனன்ட்ஸோட இதுவும் நீங்க சொன்னீங்க. ஒரு அறுதி பெரும்பான்மை வரும்போது இதுக்கான அவசியம் எங்க வருது அப்படின்னு. இந்திய அரசு அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. பலருடைய, பல அமைப்புகளுடைய, பல கட்சிகளுடைய, பல ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. மத்திய அரசாங்கம் என்பது பல மாநிலங்களின் கூட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியுது. அதே மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இயங்குகின்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது முடிவெடுக்கின்ற போது இது வந்து மாநிலத்தில் ஒரு தனி கட்சி அந்த மாநிலம் சார்ந்த கட்சியினுடைய கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும், அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் என்பது நீங்க வந்து பல மாநிலங்களுடைய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மைய அரசாங்கம். நீங்க சொன்ன அந்த மத்திய அரசாங்கத்தில் எத்தனை கூட்டணி அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அதுல எத்தனை வெற்றி பெற்றிருக்கு, எத்தனை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இல்ல திரு நாராயணன் சொன்னது போல வெற்றி உதாரணங்களும் உண்டு, தோல்வி உதாரணங்களும். தோல்வி அதிகம். எந்த மாநிலத்தை எடுத்துக்கோங்க. கேரளால தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தோல்வி அடைந்திருக்கிறதா? இந்தியா பெங்கால்ல கூட்டணி ஆட்சி. கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பலகீனமாக காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு செய்த அநீதியாக நினைப்பது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது. எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுதான் காங்கிரசினுடைய மிகப்பெரிய பலவீனமாக இன்று வரை எல்லா கட்சிகளாலும் நடுநிலையாளர்களும் பேசப்படுகிறது. ஆனால் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களை மறுபடியும் வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு அவங்க வச்ச காரணம் நிலையான ஆட்சி.
இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் மட்டும்தான் நிலையான ஆட்சி தர முடியும் சொல்லி எந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்து அந்த ஆட்சியோ அதுக்கு காரணம் வந்து இந்த பல கட்சிகள் ஆட்சி கூட்டணி ஆட்சியுடைய தோல்விதான். மாநிலத்தில் சாத்தியப்படாதுன்னா பீகார்லயும் மன்னிக்கணும், பெங்கால்லயும் கேரளாலையும் தொடர்ந்து வெற்றி சாத்தியங்கள் இருக்கிறது. பெங்கால்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அது தேர்தலுக்கு முன்னால அவங்க ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி வழியா மக்களை சந்திக்கிறாங்க. ஆக கூட்டணி வந்து அத தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த கூட்டணியினுடைய ஆட்சின்றது அவங்க முதல்லயே பிரிப்பேர் ஆயிடுறாங்க. மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது கூட்டணி ஆட்சி சொல்லி வெற்றி பெறாங்க. ஆனா இங்க அது மாதிரி இல்ல. ஓகே, இங்க சூழல் அது அல்லங்கிறீங்க. திரு சேகர் குறுக்கிட விரும்புறார். திரு சேகர், எஸ். இல்ல, இங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா தேர்தல் அறிக்கை தராங்க. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆட்சி அமைக்கிறதுல கூட்டணின்னு சொன்னா இது முரண்பட்டதுன்ற திரு சேகர். அதாவது அவர் சொல்றாரு, ஒரு கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் ஒரு முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ தான் வந்து காம்பசிஷன் ஆஃப் தி கேபினட் கூட டிசைட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 1998 ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் NDA 1 இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அங்க வந்து இவங்க கொடுத்த லிஸ்ட் படி அவங்க வந்து போர்ட்போலியோஸ் அலாட் பண்ணல, மினிஸ்டர்ஸ் சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா வந்து கன்சென்ட் லெட்டர் கூட பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறத டிலே பண்ணாங்க. அதே மாதிரி அப்ப இருந்த திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும்னு கண்டினியூஸா பிரஷர் போட்டு வாஜ்பாய் அப்ப முடியாதுன்னு சொன்ன போது தடால்னு அவங்க சப்போர்ட்ட அவங்க வந்து விலக்கிக்கிட்டாங்க. அதனால வாஜ்பாய் கவர்மெண்ட் கான்பிடன்ஸ் ஓட்டு ஒரு ஓட்டுல தோத்து திருப்பி நடுவில் மிட் டர்ம் எலெக்ஷன் வந்தது. அதுக்கு காரணமா இருந்தது. அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2004 UPA 1 போது இங்க திமுக தலைவர் கருணாநிதி வந்து அறிவாலயத்தில் ஒரு லிஸ்ட் வைக்கிறாரு. இவங்க தான் எங்களோட மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு இதான் போர்ட்போலியோ கொடுக்கணும், இதுதான் எங்களுக்கு வந்து நாங்க போட்டுட்ட அக்ரிமெண்ட் காங்கிரஸ் கூட அப்படின்ட்டு ஒரு லெட்டரை காட்டுறாரு. சோ அது கொடுக்காத அந்த போர்ட்போலியோ கிடைக்காதனால அங்க வந்து மந்திரி சபை ஸ்வேரிங் இன் வந்து டிலே ஆகுது. சோ இவங்க வந்து கண்டினியூஸா அந்த கோஆலிஷன் கம்பல்ஷன்ங்கிறது வந்து கூட்டணி ஆட்சியில அந்த கோஆலிஷன் கம்பல்ஷன் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங்கே வந்து 2Gல வந்து நீங்க ராஜாக்கு அகைன்ஸ்டா நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு போது கோஆலிஷன் கம்பல்ஷன் எங்களுக்கு வந்து கூட்டணினால வந்து அந்த பிரஷர்னால நாங்க பண்ண முடியல. அதனால அங்க அதுக்குள்ள நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் வந்து அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த தவறுகளை மூடி மறைக்கலாம் பாக்குறாங்க, அதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அதனால கூட்டணிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த விதத்துல வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஒரு தீர்வு இல்லை. எந்த அளவுக்கு இதுல வந்து வாய்ப்புகள் இருக்கோ பிரச்சனைகளும் இருக்கிறது. மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டர் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்றார். அதுல ஏதோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறதுக்காக மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இடம்பெற்ற ரயில்வே மினிஸ்டர் அவங்க மாத்திட்டு அவங்களுக்கு பிடித்த ஒரு நபரை கொண்டு வராங்க. அவர் அந்த ரயில்வே மினிஸ்டர் தினேஷ் திரிவேதி எடுத்த முடிவை மாற்றார். குறைபாடுகளும் சேர்த்தே பெற்றது. இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கரா இருந்தவர் சோம்நாத் சாட்டர்ஜி மார்க்சிஸ்ட் கட்சி விலக சொல்லுது, அவர் மறுக்கிறாரு. அப்போ வந்து அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றாங்க. ஆக கூட்டணி என்பது பிரச்சனைகளும் சேர்ந்தே அடங்கிய ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த ஒரு பிரஷர் வந்து ஆட்சி மேல போடப்படும். அதனால இருக்கக்கூடிய பல துயரங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தோம் அப்படின்னு அடுக்கப்படும். இல்ல, அதாவது நம்ம அவரு மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்களும் GC சேகர் அவர்களும் சொல்லும் பொழுது இதுல இருக்கிற வந்து பிரச்சனை குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து அதை வந்து ஒரு அமைச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலே வந்து இப்படி ஆகுமோ நீங்க பேசுறது வந்து அது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு தெரியல. புதுசா இங்க பல மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்க கேரளாவில் சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது நீங்க வந்து கூட்டணி ஆட்சிகள்ல வந்து பல கருத்துக்களோடு ஒன்றிதான் வந்து அதை பண்றோம். பல முரண்பட்டவர்கள் இருந்தா கூட வந்து இந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கான உரிமைகளுக்காக வந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க. நான் என்ன இருக்கிற அடிப்படையான என்னன்னா, இப்ப அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து அவங்களோட கட்சியில வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்துதான் உழைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் ஓட்டு கேட்கறாங்க, சேர்ந்துதான் வந்து எல்லா இடங்களையும் போய் பேசுறாங்க.
ஆனா ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை கழட்டி விடுறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல அடிப்படையான கேள்வி ஒண்ணு எழுது. கூட்டணி ஆட்சியில தனியாட்சிங்கிறது மக்கள் தான் முடிவு செய்றாங்க. ஒரு பிரம்மாண்டமான மாநில கட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இது தனியாட்சிங்கிறது தான் மேண்டேட். அடிப்படையிலன்னா ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி தான், ஒருத்தரை போட்டு நிக்கிறது. மக்களாட்சிங்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஆள்றது அப்படிங்கிறது. நான் என்ன இருக்கிற சேர்ந்து வேலை பார்க்கறோம், சேர்ந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இவங்களை மட்டும் கழட்டி விடுறது, அவங்களை என்ன அரசியல் அடி கூலி. குமார் சொன்னது போல இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. வந்தா இந்த நாங்க அந்த கான்செப்ட சொல்றோம். நாங்க வந்து அரசியல் கூலிகள் இல்லங்க. நாங்க வந்து நாங்க உங்களுக்கு வேலை வைப்போம். நாங்க வந்து வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களை கழட்டி விட்டு நீங்க மட்டும் ஆட்சி அமைக்கிறது இனி நடக்காது. நாங்கள் அரசியல் கூலிகள் அல்ல. நாங்கள் இந்த ஆட்சி அமைப்பதில் நாங்கள் வந்து உறுதியாக இருப்போம், சேர்ந்து ஆளுவோம். இனிமே ஒற்றை ஆட்சி நடக்காது அப்படிங்கறத உறுதியா இருப்போம். இந்த முறை பாருங்க, நீங்க அதிமுக வந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அவ்வளவு பேரை இந்த செம்பரபாக்கம் ஏரியை போட்டு திறந்து விட்டு அவ்வளவு பேரை கொன்னாங்க. இன்னைக்கு வந்து மேடை அமைச்சிட்டு வந்து பொதுக்கூட்டத்தை நடத்தி 5 பேரை வந்து கூட்டம் நடத்தி கொலை செய்யறாங்க, கூட்டம் நடத்தி கொள்றாங்க, கொலை செய்யறாங்க. வழக்கு போடட்டுங்க, நான் பேஸ் பண்றேன். ஏன்னா அது கொலைதான், அரசியல் கொலைதான். அது கூட்டு வந்துட்டு நீங்க வந்து பாதுகாப்பா விடுறது ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஆக இருங்க, இது அடிப்படையில நிச்சயமா பதிவு இல்ல. நான் இது என்னுடைய கருத்துங்க, என்னுடைய கருத்து. அந்த 5 பேருக்கான பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? நீ கூட்டு போறீங்களா, உட்கார வைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க வந்து பொதுக்கூட்டத்தில் உட்கார வச்சவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அளிச்சிருங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க? அப்ப இந்த ஆட்சி வந்து இது இந்த நிலையான கூட்டணி ஆட்சி நிலையான ஆட்சி அப்படிங்கறது ஒரு ஆதிக்கத்தினுடைய குறியீடு தாங்க. ஓகே, நீங்க ஆதிக்கம் ஒற்றை தலைமை ஆதிக்கம் இதுக்கெல்லாம் ஒரு கூட்டு தலைமை. நான் வந்து நீங்க வந்து அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வா, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுற கதையில இது நடக்காது. இது வந்து 2 பேர் அரிசி, ஒரு தலைமை, ஒரு நபர் இல்லாட்டி ஒரு ஒற்றை தலைமை. இதற்கு மாற்று தான் நாங்க சொல்ற கான்செப்ட் தான் சொல்றோம். நீங்க அதுக்கு அடுத்து நீங்க வந்து கூட்டு தலைமை அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க தான் விஜயகாந்த் வந்து தனியா முன்னிறுத்தி இந்த கூட்டணி பேரு கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி பாருங்க. ஒரு கூட்டு தலைமை கருத்தொற்றுமைன்னு சொல்லிட்டு ஒரு நபரை முன்னிறுத்தி இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா அந்த நபர் பேரை கூட்டணிக்கும் வைப்பது அப்படிங்கிறது. கூட்டணிக்கு நாங்க கரெக்டா சொல்லிருக்கோம். நாங்க போட்ட ஒப்பந்தத்திலே பாருங்க, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவினுடைய முதல்வர் வேட்பாளர் நாங்க அறிவிச்சிருக்கோம். ஒருங்கிணைப்பாளர் கூட்டணியுடைய பேரு நான் எதை சொன்னாலும் தெளிவா சொல்லுவேன். இந்த கூட்டணியுடைய பேரு கேப்டன் விஜயகாந்த். அதை வந்து மக்களுக்கு எளிய முறையில புரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் நல கூட்டணி அலையன்ஸ் கேப்டன் ஒப்பந்தத்தில் என்ன அதுதான் சொல்றோம். நீங்க வந்து கூட்டணி ஆட்சி கூட்டு தலைமைன்னு சொன்னாலும் அங்க முன்னிற்பது யார்? திரு விஜயகாந்த் தான். உங்க கூட்டணியிலே பாருங்க, படம் வந்து திரு 6 பேருமே வந்து மூத்த தலைவர்கள், எல்லாரையும் மதிக்கப்படக்கூடிய தலைவர்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் தான் முன்னிற்கிறார். கான்செப்ஷன் இது முரண்பாடா இல்லையா? இருங்க, நான் என்னன்னா நாங்க வந்து அந்த இடத்துல அறிக்கை கொடுத்ததுல நீங்க எங்கள் செயல்திட்ட அறிக்கையில பாருங்க, அறிக்கை 6 தலைவர் ஒன்னாவது நாங்க போட்டிருக்கோம். அந்தந்த இடங்கள்ல அந்த மாவட்டங்கள்ல அந்த கட்சிக்காரங்க யாரை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஆனால் எங்களை பொறுத்தல என்னன்னா இந்த கான்செப்ட் இந்த 2016 வெற்றி அடையும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா அடித்தட்டு மக்களுடைய நிலை வந்து மாறி இருக்கு. அபிலாஷை இல்ல, இது உண்மையா இருக்கு. அபிலாஷை வேற ஒரு சிறிய ரிபட்டல் திரு நாராயணன் முடிச்சுட்டு வரேன். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதை வந்து நீங்க 2006க்கு பிறகும் வலியுறுத்தி இருக்கிறீங்க. ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைந்திருக்கணும், தட் வாஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைய தலைவர் வரைக்கும், இன்றைய காங்கிரஸ் தலைவர் வரைக்கும் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த தேர்தல் கூட்டணி அமையத்துக்கு முன்னாடி சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி பற்றி வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு போஸ்ட் போல் சினரியோல இன்னைக்கு திமுக அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு கருதுது. போஸ்ட் போல் சினரியோல கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चनக்கு இன்று பதில் சொல்ல முடியாது. காலம் வரும்போது we'll cross the bridge as we get to it. நம்பர் 1. It is not an open and shut case. திமுக சொல்வது இன்றைக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். திமுக அறுதி பெரும்பான்மையிட்டு திமுக தலைமையிலே தனி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதுல சந்தேகம் வேண்டாம். நீங்க அதுக்கு முன்னால் நான் ஒரு தெளிவு சொல்றேன். ஏதோ வந்து எங்களுக்காக ஆட்சி வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் எங்களால வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னதாக ஆவடி குமார் அவர் சொல்றாரு. ராஜீவ்காந்தி சிந்திய ரத்தத்தால் ஆட்சிக்கு வந்தவங்க, எங்களுடைய உதவி இல்லாம அன்று ஜெயலலிதா அவர்கள் ஒரு சேவல் சின்னத்தை விட்டு இரட்டை இலை சின்னத்தை வாங்கி கொடுவதில் எங்களுக்கு பெரிய பங்கு இருந்தது. ஏதோ தான் 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 என்ற அகங்கார வார்த்தையை இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அன்று எங்களது உதவி இல்லை என்றால், ராஜீவ்காந்தி ரத்தம் இந்திய தமிழக மண்ணிலே சென்றவில்லை என்றால்
அன்று ஜெயலலிதாவின் ஆட்சி இல்லை, இன்று ஜெயலலிதா முதலில் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு குமார் அவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் பாத்தீங்கன்னா காளை மாடு இருந்தது, அப்புறம் பசுவங்கண்ண வந்தது, அப்புறம் ராட்டை வந்தது. அதையே தக்க வைக்க முடியாதவங்க எங்க கட்சி சின்னத்தை வாங்கி கொடுத்தோன்னு சொல்றது இந்த இருந்துச்சு. அது கட்சி பிரிஞ்சப்போ இருந்தது. இந்த சின்னத்தை முடக்கி வச்சாங்க, அந்த சின்னம் இருந்தது. அது நாங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்த பிறகு வந்தது. ஆனா இதை இவங்க வாங்கி கொடுத்தோன்னு சொல்றது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை. 91 தேர்தலில் அவர் தேர்தல் வேலை செஞ்சிருக்க மாட்டார். நான் வேலை செஞ்சேன். எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. 91 தெளிவாக சொல்ல முடியும். நான் மயிலாப்பூர் 89 சரோஜினி வர்தனுடைய இல்ல செஞ்சேன். 91 வைஜெயந்தி மாலாவுடைய இல்ல வேலை பண்ணேன். 91 ராஜீவ்காந்தி கடந்து கொண்ட கடைசி கூட்டத்தை பூந்தமல்லியில சுதர்சன கேண்டிடேட் அந்த கூட்டத்துல இருந்தவன் நானு. அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுல நான் ஒருத்தன். அப்ப நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லாதீங்க. இன்னும் சொல்ல போனா சுதர்சனம் வெற்றி பெறதுக்கு முழுக்க 100% காரணமா இருந்தவன். எல்லாரும் பயந்து ஒதுங்கின நேரத்தில் நான் நின்று பிரச்சாரம் பண்ணேன். அதனால இத அந்த காங்கிரஸ்காரங்க என்ன வேலை செஞ்சாங்க, எவ்வளவு தூரம் வேலை செஞ்சாங்க, நாங்க எவ்வளவு தூரம் உடைச்சு காங்கிரஸுக்கு வெற்றி பெற வச்சன்றதெல்லாம் அந்த நேரத்தில் மியூச்சுவல் பெனிஃபிட்டா யாரால யாழ் பலன் பெற்றாங்கன்றதெல்லாம் சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. அவருடைய மரணத்துக்கு யார் சொல்லுவாங்க? பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ராஜீவ்காந்தியினுடைய மரணம் என்பது ஒரு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அந்த சம்பவத்தினுடைய விளைவுகளை திசை திருப்புவதோ தேவையில்லாத ஒண்ணு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ பேசுறப்போ சொன்னாரு, இன்னைக்கு எந்த எதிர்கட்சியும் ஒரு சரியான நிலைப்பாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கிறது தவறு இல்லை. ஒரு பலகீனமான கட்சிகள், ஒரு பகுதிக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது நிறைவேற்றுவது அவர்கள் எண்ணங்கள். அரசியலுடைய எதிர்பார்ப்பே பதவியை நோக்கி போறதா, அதிகாரத்தை நோக்கி போறதா அரசியல். அதிகாரத்தை நோக்கி போவதற்கு அவங்களுக்கு வழியை அவங்க உருவாக்குறாங்க. அதுல நான் சந்தேகப்படல, அதை விமர்சிக்கல. ஆனால் நான் சொல்றது, சகோதரர் வன்னியரசு அவர்கள் ரொம்ப சரியான சிந்தனையாளர், அவர் ஒரு தெளிவானவர். ஆனா அவர் ஏன் இப்படி குழப்பிக்கிறார் எனக்கு தெரியல. என்னன்னா, கூட்டணி, மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு ஒரே கொள்கை, ஒரே செயல் திட்டம், ஒரே தேர்தல் அறிக்கை, ஒரே தலைமை அல்லது கூட்டு தலைமை, அதை வச்சு இன்னைக்கு இயங்குதான். இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தேமுதிக தனியா வெளியிட்டு இருக்கு, மக்கள் நல கூட்டணி தனியா வெளியிட்டு இருக்கு, தமாக தனியா வெளியிட்டு இருக்கு. ஆக இதுலயே 3 முகம் தெரியுது. புதிதல்லவே அது. நான் முடிச்சிடுறேங்க. புதிதல்லவே. புதியதல்ல. அது எப்படி ஒரு கூட்டணின்னு சொல்றீங்க? மக்கள் நல கூட்டணி ஒரு திமுக ஒரு தேர்தலுக்கு காங்கிரஸ் வெளியிட்டு 2014 பாஜக வெளியிட்டது, மதிமுக வெளியிட்டது. அவங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசலங்க, இவங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்க. கூட்டணி ஆட்சி பேசுறவங்க, நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு செயல் திட்டத்தை வச்சு, ஒரு தேர்தல் அறிக்கையை வச்சு, ஒரு கூட்டு தலைமையை வச்சு, சுதீஷ் சொல்றாரு இவர் துணை முதலமைச்சர், இவர் இந்த துறை. அப்போ அந்த கூட்டணி தலைமையா இவங்க ஒருங்கிணைச்சிருக்க வைகோவுக்கு இல்லாத அதிகாரம், வைகோவுக்கு இல்லாத அதிகாரம், வைகோவுக்கு இல்லாத உரிமை, அந்த கூட்டணியில் முடிச்சிருங்க. முதலமைச்சராக அறிவிச்சிருக்கின்ற விஜயகாந்துக்கு இல்லாத உரிமை சுதீஷுக்கு எங்க வருது? இன்னும் சொல்ல போனா, விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தா அந்த விஜயகாந்த் முடிவை மாற்றுகின்ற வகையில் நாங்க அதிமுக கொத்தடிமைகள் இல்லங்க யாரும். நாங்க சுதந்திரம் சும்மா இருங்க. அதாவது நாங்க சுதந்திரமா அவங்க என்ன வேணா சுயமரியாதை உள்ள ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கருத்தியலுக்கு
பொறுக்க முடியாம அதிமுக காரங்க வந்து நம்ம விட்டு இருந்து போயிடுமோ. நான் சொல்றேன், இது வந்து எங்களுக்கான கோரிக்கை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான கோரிக்கை. எல்லாரும் சேர்ந்து ஆட்சிடுவோம். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அண்ணன் படிச்சிருப்பாரு. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வள்ளுவனுடைய குரலை தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்த போறோம், செயல்படுத்த போறோம். இந்த முறை வந்து 2016 திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்ல, மக்கள் நல கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், மக்களுக்கான செயல் அதிகாரத்தை நாங்கள் வந்து கொடுப்போம். இதுதான் எங்களுடைய இறுதியான கருத்து. ஒரு சூழ்நிலை நேரம் கம்மியா இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு சூழ்நிலையில கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் பாத்தீங்கன்னா மன்னிக்கணும் ஒரு கேள்வி சேர்த்தே வச்சிடறேன். ஒரு எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சி தவிர்க்க முடியாதாகுது அப்படின்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் பொழுது இட் இஸ் பிகமிங் இன்னெவிட்டபிள். அதற்கான சூழ்நிலை 2016 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வந்து அது இந்த தேர்தல் கேம்பெயின் ஆரம்பிச்ச போது அந்த மாதிரி தெரியல. பட் க்ளோஸ் இப்ப ஃபைட் வந்து இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கும் போது அதுக்கான சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இல்லாம ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்னு எப்போதுமே ஒரு கிளியர் வேர்டிக் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க பாஸ்ட் ரெக்கார்ட் படி பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு அணிக்கு சாலிட் மெஜாரிட்டி கொடுத்துடலாம். பட் ஸ்டில் இப்போ டிஎம்கே வந்து இப்போ அறுதி பெரும்பான்மை வரல. பட் காங்கிரஸோட சப்போர்ட்டை மற்ற கட்சிகளோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப கூட்டணி ஆட்சி அமைறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்னா நம்மளது வந்து பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிடிக்ஸ். ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடரை வச்சுதான் இவங்க எப்போதும் ஓட்டு கேட்கறாங்க. திமுக வந்து கருணாநிதியும் அதிமுக வந்து ஜெயலலிதாவையும். இப்ப நீங்க சொல்றக்கூடிய அந்த மூன்றாவது அணி கூட வந்து அவங்க வந்து விஜயகாந்த் தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ பிஎம்கே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு ஃபேஸ வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க ஓட்டு வாங்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறதுங்க வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா மூன்றாவது அணிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கலாம், இப்ப முதல்ல வந்து அவங்க ஓட்டை பிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர்தல் சூடு பிடிக்க மூன்றாவது அணிக்கு ஒரு ரெலவன்ஸே இல்லாம போயிட்டு இருக்கு. போட்டி வந்து அதிமுக திமுக தான். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஃபைட் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி வர்றதான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் தமிழ்நாட்டில் பாஸ்ட்லி நடந்திருக்கு. அதனால இப்போதைக்கு கூட்டணி அரசு வந்து தமிழ்நாட்டில் அமைகிறது வந்து கடினம் தான் என்னோட கணிப்பு. ஓகே, மக்களுடைய வர்டிக் எதுவா இருக்கிறது? மக்களுடைய எண்ணம் கூட்டணி ஆட்சி தான், அந்த அபிலாஷையை தான் எங்களுடைய கொள்கையாக பிரதிபலிக்கிறோம். அந்த ஒரு கோட்பாடு தான். நேரம் கம்மியா இல்ல நேரம் கம்மியா இருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, மட்டும் புரிஞ்சுக்கிறேன். நேரம் ஆட்சிங்கிறது தேவையா அப்படிங்கறத மட்டும் அவர் சொன்னா போதும். எனக்கு நீங்களே கூட்டணி ஆட்சி அமைப்பு அப்படிங்கறத அந்த ஒரு சூழலுக்கான அவசியம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறது மே 16 மக்கள் சொல்லி மே 19 நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கூட்டணி அரசா, தனிப்பெரும்பான்மையுடன் கூடிய ஒரு அரசா, இதை முடிவெடுப்பது மக்கள் தான். எப்படிப்பட்ட ஒரு மேண்டேட் கிடைக்க போகிறது அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் திருவிழா. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.